அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஹைகோர்ட் வந்திருந்தது மக்களே. அதாவது தமிழ்நாட்டில் ஏன் கள்ளுக்கடையை திரும்ப தரக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்கார். அதற்கு என்ன தமிழகம் ஒரு கவுண்டர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதை மீறி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு மக்களை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அந்த பில்லில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. என்ன பாதிப்பு மென்ஷன் பண்ணப்பட்டுச்சு, என்ன நடந்துச்சு, என்ன நீதிபதி சொன்னாங்க, அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஐடி எம்ப்ளாயி முரளிதரன் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காரு மக்களே. அது ஹியரிங்க்கு வந்திருக்கு. யார் பெஞ்சில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் ஜே மற்றும் குமரேஷ் பாபு ஜே அவங்க பெஞ்சில் வந்திருந்தது மக்களே. என்ன இந்த பொதுநல வழக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு டாஸ்மாக் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தில் விற்கப்படும் மதுபானங்கள், அதாவது குறைந்த ரேட்டில் விற்கக்கூடிய மதுபானங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலுமே 2-3 கம்பெனியோட மதுபானம் விற்றுட்ருக்குறாங்க. 2-3 கம்பெனியுமே யாரோட பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட பிராண்ட்ஸாக தான் இருக்குது. அந்த மதுபானங்கள் மட்டும்தான் அதிக அளவு விற்கப்படுகின்றன. அது குறிப்பிட்ட பிராண்ட் மட்டும் தான் விற்கப்படுகின்றன. வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய மதுபானங்கள் இல்லை வேறு பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே விற்கப்பட மாட்டேங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கார். 1. 2வது, இதனால் என்ன ஆகுதுனால் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ஸ் மட்டும் விற்கப்படுறதுனால இங்கே ஊழல் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதிக ஊழல் நடக்குதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்கார். 3வது, வெளி மாநிலத்தை கம்பேர் பண்ணுறப்போ, அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டிலேருந்து மதுபானங்களுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருக்கார். அடுத்தது, எம்ஆர்பியை விட அதிகமான விற்பனை ரேட்டில் விற்கிறாங்க தமிழ்நாட்டு மதுபான கடைகளில். அதில் விற்கக்கூடிய 5 ரூபா ஒரு கோட்டருக்கும் 10 ரூபா ஒரு கோட்டருக்கும் அதிகம் அப்படிங்கிறது அங்கே விற்கக்கூடிய சேல்ஸ்மேன்லேருந்து டாப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் கட்டிங் போகிறதா ஒரு தகவல்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் கல் விற்பனையை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கார். எல்லாம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உங்கள் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய அந்த லோவர் ஸ்ட்ரேட் மதுபானங்கள் அப்படிங்கிறது ஒரு லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடியதும், ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு சொந்தமான கம்பெனிகள்லேருந்து வரக்கூடிய அந்த லிமிடெட் பிராண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் தாண்டி அதர் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறத சூப்பர் மார்க்கெட்லேயும் ரேஷன் கடைகள்லையும் விற்றா நல்லாயிருக்கும், அதை மற்றவங்க வாங்கி குடிக்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார் மக்களே. ஸோ இது ஹியரிங்க்கு நேற்று வருகிறது. ஒரு விஷயம் பார்க்கலாம், நிறைய பேர் மதுபானத்துக்கும் டாஸ்மாக்கும் எதிராக இருப்பீங்க. டாஸ்மாக் அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது டாஸ்மாக் அப்படிங்கிறது மதுபானத்துடைய லிக்கர் சேல்ஸுடைய அந்த மார்க்கெட்டிங் கார்பரேஷன் டாஸ்மாக்னு சொல்கிறது. வில் டேக் இட் அஸ் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் லிக்கர் ட்ரிங்கிங் அப்படிங்கிறத குவாலிட்டியாக கொடுக்கும் பட்சத்தில் அது ஹெல்த்துக்கு இன்ஜூரியஸ் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஏன் லிக்கர் அப்படின்னாலே கெட்ட வார்த்தையாக பார்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இவர் மென்ஷன் பண்ண மாதிரி இதற்கான குவாலிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. தமிழ்நாட்டு டாஸ்மாகில் நீங்கள் ஒரு லிக்கர் வாங்கி குடிக்கிறாங்க, ஒரு குவார்ட்டர் வாங்கி குடிக்கிறாங்க, இவர்கள் மென்ஷன் பண்ணுறது போல் அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டும் இருக்கக்கூடிய அந்த லோவஸ்ட் ரேட் குவார்ட்டர் அரௌண்ட் 140 நினைக்கிறேன், அந்த குவார்ட்டர் வாங்கி குடித்தாங்க அப்படின்னால் கண்டிப்பாக விரைவில் மரணம் ஏற்படுத்தக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸும் அதில் நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இது எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் த லிக்கரை இவர் மென்ஷன் பண்ண மாதிரி, முரளிதரன் மென்ஷன் பண்ண மாதிரி அதர் ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் பாண்டிச்சேரி. நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு பிராண்டு வாங்குறீங்க, ஒரு குவார்ட்டர் வாங்குறீங்க, இந்த குவார்ட்டர் வாங்குறீங்க, நீங்கள் 2 குவாலிட்டியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள குவார்ட்டருடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். இதனை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மக்கள். இப்போ ஜென்ரலாக லேப்ஸில் போய் நம்ம ஒரு கெமிக்கலை கொடுக்குறோன்னா டெஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள லிக்கரை ஏதாவது உங்கள் தெரிஞ்சவங்க லேபில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள கெமிக்கல்ஸ் உடம்புக்கு என்னென்ன மாதிரி ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போது சில பேர் மது பிரியர்கள் குடிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க பாண்டிச்சேரியில் ஒரு லிக்கர், அதாவது ஒரு குவார்ட்டர் லிக்கர் குடிக்கிறாங்கனால் அதோடைய உடம்புல அது ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களுக்கும் தமிழ்நாட்டில் குடிக்கிற அந்த அதே ஒரு குவார்ட்டர் லிக்கர் ஏற்படுத்த விஷயங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நம்ம உணர்வுபூர்வமாக, அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னாலே
பாண்டிச்சேரியில் குடிக்கக்கூடிய லிக்கருடைய அந்த ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் தமிழ்நாட்டுக்குடைய குடிக்கிற லிக்கருடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறது போதையில் சொல்ல மக்களே, அது கொடுக்கக்கூடிய எரிச்சல், அது கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஸ்மெல், இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் குடிக்கிற லிக்கர்ஸ். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லிக்கர் அப்படிங்கிறது வாட் இட் இஸ் மேட் ஆஃப் அப்படின்றத கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களுக்கு ரம் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் ஆஃப் சுகர் கேன் சொல்லி போட்டிருப்பாங்க. அதே விஸ்கி ஒரு விதமான விஸ்கி ஐ திங்க் ஃப்ரம் ஆப்பிள்ஸ் நினைக்கிறேன். விஸ்கி பிராண்டி ஃப்ரம் ஆப்பிள்ஸ், விஸ்கி ஃப்ரம் அதர் பைனாப்பிள்ஸ் வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, போட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஜின் ஒன்று போட்டிருப்பாங்க, பியர் வித் பை பார்லின்னு போட்டிருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான பழங்கள் மற்றும் சீரியல்ஸ், அதாவது அந்த ஒரு விதமான ஒரு பழங்கள் மற்றும் அந்த தானியங்களை வச்சு பண்ணுறதா தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இட் இஸ் மேட் ஆஃப் பை தட்னு போட்டிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சேல்ஸ் ஆகக்கூடிய லிக்கருடைய கன்சப்ஷன் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கனால், அப்போது தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டும் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனிலேருந்து சேல் பண்ணக்கூடிய அந்த லோவஸ்ட் ரேட் குவார்ட்டர்ன்பாங்க, அந்த லோவஸ்ட் ரேட் லிக்கர் குவார்ட்டர் லிக்கர் அப்படிங்கிறத எவ்வளோ ஹை கன்சப்ஷன் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எடுத்துப்பார். இப்போ உதாரணத்துக்கு அதிகப்படியாக பிராண்டி குடிக்கலாம் வச்சுக்க மக்களே. பிராண்டி இஸ் மேட் ஆஃப் ஆப்பிள் அப்படிங்கிறாங்கனால் அப்போது எவ்வளவு ஆப்பிள்ஸ் இங்கே ப்ரொடக்ஷன் வரணும், எவ்வளோ ஆப்பிள்ஸ் இங்கே உற்பத்தி பண்ணணும், எவ்வளோ ஆப்பிள்ஸ் இங்கே வந்து இம்போர்ட்டோ whatever they have to do, அது பண்ணுறாங்களா, பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு ரியல் பிராண்டி இஸ் மேட் ஆஃப் ஆப்பிள்ஸ்ன்னு நீங்கள் படிக்கிறீங்க கூகுளில், இல்லை ஒரு ரியல் ரம் இஸ் மேட் ஆஃப் சுகர் கேன் படிக்கிறீங்க அப்படின்னால் அது இந்த தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய இந்த லோவஸ்ட் ரேட் குவார்ட்டருக்கு அந்த மாதிரி விற்கப்படுகின்றதா அப்படின்னு கேட்டால், அதை வைத்து ஆப்பிளை வச்சோ இல்லை வந்து சுகர் கேனை வச்சோ இல்லை பைனாப்பிளை வச்சோ இங்கே அந்த மாதிரி லிக்கர் பண்ணுறது கிடையாது. இப்போ எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தால் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தான். அந்த கெமிக்கல் நீங்கள் உட்கொள்ள என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது பிகாஸ் ஆஃப் லிக்கர் கன்சப்ஷன். ஸோ இங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, இது வந்து அந்த பில்லில் போட்டிருக்காரு, இதோடைய குவாலிட்டியே அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காரு. இப்போ இதற்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கனால், இந்த குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அப்புறம் ஊழல் வந்து நடக்குது அப்படிங்கிற இரண்டுக்குமே கவுண்டர் கேட்டிருக்காங்க ஃப்ரம் தி தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ குவாலிட்டி என்ன சொல்லுவாங்க இவங்க, அதிகபட்சம் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் குவாலிட்டியாக கொடுத்துக்கின்னு இருக்கிறோம்னு சொல்லி கண்டிப்பாக கவுண்டர் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையில் குவாலிட்டியாக கொடுக்கப்படுகின்றது கிடையாது. இது சிம்பிள் எக்ஸாம்பிள் மக்களே, ஒரு ரம் ஒன்று உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ சுகர் கேன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நிஜமாலுமே ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ், ஒரு ப்ரைவேட் பிராண்ட்ஸ் ஒரு ரம்மை உற்பத்தி பண்ணுறப்ப கேட்டு பார்த்தா தெரியும். அதனால தான் ஒரு ஓல்டு மங்க் ரம் மாதிரி ரம்களில் வந்து எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது, எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் அதை வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க, எந்த அளவுக்கு அதோடைய ஸ்ட்ரென்த் இருக்கும், எந்த அளவுக்கு அதோடைய ரேட் இருக்கும் அப்படிங்கிறலாம் பார்க்குறப்போ அது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தரமான லிக்கர்ஸ் இங்கே உற்பத்தி பண்ணப்படுகின்றதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அடுத்த கேள்விக்கலாம் சார், அப்போ எல்லாத்தையுமே அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணால் ஹியூஜ் கன்சப்ஷன் ஒரு ஹியூஜ் இம்போர்ட்டு இல்லை ஹியூஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸு சீரியல்ஸ் தான் வருமா சார், எல்லாத்துலேயும் பண்ணுறான்னு கேட்டால் கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் அதுமாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்டால் டவுட் தான் மக்களே. ஆனால் பாண்டிச்சேரியில் விற்கக்கூடிய அந்த ஒரு லோவஸ்ட் ரேட் லிக்கருடைய லிக்கருடைய அந்த குவாலிட்டியை பார்க்குறப்போ கம்பேர் பண்ணுறப்போ இங்கே உள்ளவங்க லிக்கருடைய ரேட் குவாலிட்டி அப்படிங்கிறது ஏன் அவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படிங்கிறதான் என் கேள்வி. இன்னும் உங்களுக்கு பச்சையாக சொல்லணும்னால் தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய அந்த லோவஸ்ட் ரேட் லிக்கரை குடித்து நைட்டு குடிக்கிறாங்கனால் காலை எந்திரிச்சதான் அவங்க கண்ணு தெரியாமல் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. ரொம்ப கண்ணெலாம் மங்கலாக இருக்கும், கண்ணெலாம் எரியும்பாங்க, ஒரு மாதிரி இருக்குது கண்ணெலாம் சொல்லுவாங்க. அதே when you have it in other state, எஸ்பெஷலி பக்கத்து பாண்டிச்சேரி எடுத்து குடிச்சிங்கனால் அங்கே அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கிறது கிடையாது. அப்போ என்னத்தை கலக்கிறாங்க இங்கே, என்னத்தை பண்ணுறாங்க இங்கே, இதற்கான கவுண்டர் தெளிவாக கொடுக்கப்படுமா அப்படிங்கிறத பார்க்கணும் மக்களே. எதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய லோவஸ்ட் ரேட் லிக்கர்ஸில் என்ன இன்க்ரீடியன்ஸை நீங்கள் சேர்க்குறீங்க இதில் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணப்படுமா கவுண்டரில் பார்க்கணும். உண்மையாலுமே இங்கே குவாலிட்டி அப்படிங்கிறதும் கிடையாது,
எம்ஆர்பி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகம். எம்ஆர்பி அதிகமாக இருக்கிறதும் கூட அவங்களுடைய ப்ராஃபிட்னு சொல்லலாம் மக்களே. ஆனால் எம்ஆர்பியை விட அதிகமாக விற்பாங்க. ஒரு முறை ஐ திங்க் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருந்த சமயத்தில் இந்த பிரச்சனை வந்தப்போ அப்போல்லாம் ₹2 அதிகமாக வைப்பாங்க ஒரு குவார்ட்டருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை வந்து எஸ்கலேட் பண்ண சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மதுபான கடைகள்லையுமே வந்து பில் வைக்க சொன்னாங்க. பில்லிங் மெஷின் வச்சு பில் போட்டு கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. அப்போ எக்ஸ்ட்ரா வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. பில்லிங் மெஷின் வைக்கப்பட்டது. எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது தான் கதை. வித்தின் 3 monthsக்குள்ளே மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு சார், மிஷின் ஒர்க் ஆகலை, எக்ஸ்ட்ரா வேணும், உள்ள பாட்டில் உடஞ்சால் நாங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. இவங்க நடத்தமாக பேசிகிட்டு இருப்பான். நடத்துறது கவர்மெண்ட் கடை, எப்படி இவன் பொறுப்பாக முடியும் அதுக்கு? இப்படியெல்லாம் ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லி அதிகமாக ரேட் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களே. அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளலாம். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்லேயும் ரேஷன் கடைகள்லேயும் மதுபானங்கள் விற்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அவங்க கோரிக்கை அப்படிங்கிறது அரசின் கொள்கை முடிவு. அதை கோர்ட்டில் டான்ஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க மக்களே. என்னன்றதை தெளிவாக பார்த்துடலாம். அதாவது தேர் சம்திங் கால்டு டிபிஎஸ்பின்பாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு அரசுடைய கொள்கை முடிவில் உங்களுக்கு கோர்ட் தலையிடாது. ஏன் கொள்கை முடிவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2 விஷயங்கள் தான் டைரெக்டாக தமிழ்நாட்டுக்குன்னு டேக்ஸ் வருது. ஒன்று லிக்கர் இண்டஸ்ட்ரி, அடுத்து ஃபியூல் இண்டஸ்ட்ரி. மற்ற எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்க தான் நமக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ லிக்கரும் ஃபியூலும் மட்டும்தான் டைரெக்டாக தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்குன்னு டேக்ஸ் போகிறது. ஸோ அதை வச்சு தான் நலத்திட்டங்கள் பண்ணோம், அதை வச்சு தான் பல விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கொள்கை முடிவுன்னு சொல்கிறாங்க, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தலையிடுவதற்கு கோர்ட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது மக்களே. ஸோ அந்த ரேஷன் கடைகள்லையுமே ஷாப்பிங் மால்லையும் குவார்ட்டரோ இல்லை லிக்கர்ஸோ விற்கிறதுன்றதை அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் சொல்லிட்டு தெளிவுபடுத்திட்டாங்க. ஓகே. 2வது, ஊழல் பற்றியும் இதோட குவாலிட்டி பிரச்சனைகளை பற்றியும் கவுண்டர் கேட்டிருக்கிறாங்க தமிழக அரசாங்கத்துக்கிடம். இங்கே தான் நமக்கு ரொம்பவே இடிக்குது மக்களே. தமிழக அரசு இதோட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்களா? ஆனால் எக்ஸ்பீரியன்ஷியலாக பார்க்குறப்போ இங்கே நீங்கள் பல பேர் விசாரித்து பாருங்கள், குடிக்கிறவங்ககிட்ட தெளிவாக சொல்லுவாங்க, இது மட்டமான குவாலிட்டிங்க, ரேட் ரொம்ப அதிகங்க அப்படிம்பாங்க. இங்கே விற்கக்கூடிய ₹140 ஒரு குவார்ட்டர் அப்படிங்கிறது நீங்கள் பாண்டிச்சேரி பக்கம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட பாதியை விட கம்மியாக விற்பாங்க சார், அங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாண்டிச்சேரியும் டெரிட்டரின்னு சொல்கிறீங்க, இது ஸ்டேட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னாலுமே யூ கோ டு ஆந்திரா, கோ டு கர்நாடகாலாம் உங்களுக்கு வென் கம்பேர்ட் டு தமிழ்நாடு நல்லாவே குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது? பட் கம்பேரிட்டிவ்லி கர்நாடகாவை விட ஆந்திராவை விட தமிழ்நாட்டில் லிக்கர் சேல்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்போ குவாலிட்டியான பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இங்கே எந்த அரசு வந்தாலும், டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே யார் வந்தாலும் அதற்கு எந்தவித ஸ்டெப்பும் எடுக்கிறது கிடையாதுன்றது 200% ஷுவர். நீங்கள் இந்த பக்கம் டிஎம்கே வந்துச்சுன்னா கனிமொழி, டிஆர் பாலு இவங்க வச்சுருக்க லிக்கர் ஃபேக்டரி தான் வந்து சரக்கு வரும். அதிமுக வந்துச்சுன்னா சசிகலா வச்சுருக்க சரக்கு ஃபேக்டரிலேருந்து லிக்கர் வரும். இது 2ம் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து ஊரறிஞ்ச உண்மை, உலகமறிஞ்ச உண்மைன்னு சொல்லலாம். சரி, கொடுக்குறாங்க இவங்களே வந்து உற்பத்தி பண்ணி இவங்களே தே வாண்ட் டேக் த ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பரவாயில்ல, எடுத்துகிட்டு போயிட்டோம். பட் வாட் அபவுட் த குவாலிட்டி அப்படிங்கிறத பற்றி இங்கே எந்த அரசுக்குமே மக்களை பற்றி கவலை கிடையாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை மக்களே. they just want the profit, more and more of profit, அவ்வளோதான். குவாலிட்டி 0 தான். ஸோ இதை இவர்கள் ஒத்துக்கொள்வாங்களா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் மக்களே. ஸோ 29ஆம் தேதி வந்து இதுக்கு வந்து அர்ஜென்ட் பண்ணியிருக்கிறாங்க. 29 நடக்கக்கூடிய ஊழலை பற்றியும் குவாலிட்டியை பற்றியும் கவுண்டர் ஃபைல் பண்ணியாக வேண்டும் தமிழக அரசாங்கம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிருக்கனால், கல் விற்பனை அப்படிங்கிறதை தடை பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு. அந்த தடையை நீக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை நீதிபதியும் கேட்டிருக்காங்க. கல் விற்பனை தடையை வந்து நீக்குவதற்கு ஏன் மறுபரிசீலனை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதையும் பார்த்துருவோம், டீட்டெயிலாக பார்த்துருவோம். நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. ஜெயலலிதாவுடைய பீரியடில் தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு லிக்கர் இண்டஸ்ட்ரியுமே கவர்மெண்டைஸ்டாக மாற்றினாங்க.
உண்மையாலுமே ப்ரைவேட் கையில் இருந்த வரைக்கும் குவாலிட்டிக்கு எந்த குறையும் இருக்காது, குவாலிட்டிக்கு எந்த குறையும் இருக்காது, சுத்தத்துக்கு எந்த குறையும் இருக்காது, எல்லாமே நீட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ கூட ஒரு டாஸ்மாக் போய் பாருங்கள் மக்களே, அவ்வளவு கேவலமாக வச்சுருப்பாங்க. அங்கே குடிக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லா நோயும் வருன்ற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ கேவலமாக இருக்கும். பட் ப்ரைவேட் கையில் இருந்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்க சுத்தபத்தமாக பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னால் அது காம்படிஷன். இது காம்படிஷன் கிடையாது. வந்து குஷ்டு போடா அவ்வளோதான். சுத்தம் இருக்காது, சுகாதாரம் இருக்காது, அங்கே எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். எம்ஆர்பி அதிகமாக வைப்பாங்க. ஒரு சின்ன சுண்டல் பாக்கெட் நீங்கள் வந்து ரோட்டில் ஒரு பாட்டி மார்க்கெட்டை வாங்கினா ₹1 விற்க சுண்டல் பாக்கெட்டு அங்கே ₹6 விற்றுட்ருப்பானுங்க. ஸோ இந்த அளவுக்கு அங்கே ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக விற்றுட்ருப்பாங்க. இதை கேட்பாரே கிடையாது, கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னால் இவங்க சொல்கிற மாதிரி இது எல்லாத்துக்குமே அந்த சேல்ஸ்மேன்லேருந்து மினிஸ்டருக்கும் கட்டிங் போயிட்டு தான் இருக்குது. இதனை இவர்கள் இங்கே ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, கம்மிங் டு திஸ், கல் விற்பனை அப்படிங்கிறத ஏன் மறுபரிசீலனை கேட்டிருக்காரு நீதிபதி அவர்கள். இதை மறுபரிசீலனை பண்ணுறாங்கன்னா இது என்ன சிக்கல் இருக்குன்றதை பார்த்துருவோம் மக்களே. வார்த்தை என்ன மென்ஷன் பண்ணிக்காருனா, ஏன்னா ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி குடிச்சிட்டு போவாங்க இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி மக்களே, இப்போ கல்லில் நீங்கள் பாண்டிச்சேரி போட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் எல்லாமே ப்ரைவேட் பார்ஸ், ப்ரைவேட் கடைகள், கவர்மெண்ட் கடையும் இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அங்கே ஒரு பக்கம் லிக்கர் சேல்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கல்லுக்கடைகளும் இருக்கின்றன. அந்த கல்லுக்கடைகளும் அவ்வளவு ப்ராப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ப்ரைவேட் பீப்புள். இப்போ என்ன தமிழ்நாட்டில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்லுக்கடையை திறந்து விட சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த கல்லுக்கடையை கவர்மெண்ட் எடுத்து நடத்த போதா டு த ப்ரைவேட்ன்ற ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ ப்ரைவேட்டை நடத்துகிறாங்கன்னால் கவர்மெண்ட்டோடைய டாஸ்மாக் சேல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். ஏன்னால் கல்லுன்றது உடம்புக்கு நல்லது. 2 கல் இருக்குது சொல்லுவாங்க, ஒன்று பனங்கல், தென்னங்கல். தென்னங்கல்லாவது உங்களுக்கு வயிறு ரொம்ப பரட்ட மாதிரி ஃபீல் இருக்கும், பட் பனங்கல் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்போது டிஃபால்ட்டாக ஒரு பனங்கல் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பனைமரங்களை உற்பத்தி பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ டாஸ்மாக் மாதிரி கெமிக்கல் கலந்துக்கிட்டு இது ரம்மு, இது விஸ்கி, இது வண்டின்னு பேச முடியாது நீங்கள். ஏன்னால் பனைமரங்களை உற்பத்தி பண்ணி பனைமரங்களை வளர்த்து அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து நல்லா வளர்ந்து நின்று அதுக்கப்புறம் தான் நீங்கள் கல்லுன்றது அதிகபட்சமாக நீங்கள் வந்து கொள்முதலே பண்ண முடியும். இஃப் இட் இஸ் கிவன் டு த கவர்மெண்ட். ப்ரைவேட்டும் அதே கதை தான். இப்போது இந்த கல்லுக்கடைகளை ப்ரைவேட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னால் அப்போ கவர்மெண்ட்டோட டாஸ்மாக் சேல்ஸ் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க மக்களே. இப்போ கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னால் இதை எப்படி பண்ண போகிறாங்க? அப்போ கவர்மெண்ட்டே பனைமரங்களை வந்து வளர்க்க போதா? வாய்ப்பு இல்லை ராஜா, டவுட்டு தான். கவர்மெண்ட் பனைமரத்தை வளர்க்க போதா, இல்லை ஃபார்மர்ஸை பனைமரம் நிறையா வளர்த்து நீங்கள் எடுத்து எங்களுக்கு கொடுத்துருங்க, நான் உங்கள்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்ல போகிறாங்களா? இது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கும். இதுவும் டவுட்ஃபுல்லாக வரும். ஆக்சுவலி ஒரு சூப்பரான பில் மக்களே, அருமையான பில் போட்டிருக்காரு. இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய செக் இருக்குது. கல்லுக்கடைகள் திறப்பதற்கு விடமாட்டோம், அப்படி திறந்து விட்டால் அரசாங்கத்தை டாஸ்மாக் சேல்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கவுண்டர் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் டாஸ்மாக் சேல்ஸ் குறையுதுன்ற காரணத்தினால ஏன் நல்ல விஷயத்தை நீங்கள் ஆதரிக்க மாட்டேன்றீங்கன்ற கேள்வியை நீதிபதி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கல்லூரி திறக்க நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னால் அதை கவர்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணுதா ப்ரைவேட்டை ஸ்டாப் பண்ண போகிறாங்களான்றது அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. கவர்மெண்ட்டே ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னால் அவள் பனைமரங்களையும் தென்னை மரங்களையும் யார் வளர்க்க போகிறாங்கன்ற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. இப்படி பனைமரத்தையும் தென்னை மரத்தையும் ஃபார்மர்ஸ் வளர்த்து அவங்ககிட்டருந்து கல்லை கொள்முதல் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னால் அதற்கு they have to fix up lot of values and lot of rates. அப்போ அப்படி பண்ணாங்கன்னால் பல ஃபார்மர்களுக்கு இவங்க வாழ்க்கை கொடுத்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஒரு பனைமரமும் தென்னை மரமும் 1 மாதம் 2 மாதத்தில் வளர்ந்துடாது. இட் டேக் இயர்ஸ் டு கெட் க்ரோன். அப்போ பனங்களும் தென்னங்களும் வருஷக்கணக்கு ஆகி அதுக்கப்புறம் தான் அது வந்து வளர்ந்து தென் கல் வெளியே வர முடியும், கல் கொண்டு வர முடியும் அதுலேருந்து. ஸோ அப்படி பண்ணுறாங்களா? தமிழ்நாடு முழுக்க கல்லுடைய விற்பனைகள் அப்படின்னு போட்டுட்டாங்கனால் நிறைய மக்கள் கல்லை நோக்கி போவாங்களே தவிர டாஸ்மாக் லிக்கர் நோக்கி வரமாட்டாங்க. இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா கல் உடம்புக்கு நல்லது, லிக்கர்ன்றது ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தான், அது உடம்புக்கு கெடுதல். சரி, இன்னொரு விஷயத்துக்கும் வரலாம்.
கல் அப்படிங்கிறத கெமிக்கல் மிக்ஸில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க சில நபர்கள், தெரிந்த நபர்கள் சொல்ல வார்த்தை. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சம்மரில் வந்து நுங்கு விற்றுன்னு வருவான் பாருங்கள், அவங்ககிட்ட மட்டும் போயிட்டு என்ன பணங்கள் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு கேட்டு பாருங்கள். அவன் என்ன பண்ணுவான், கல் கொண்டுறன்னு சொல்லுவான். அது பூரா வந்து கெமிக்கல் கல், அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்லுவாங்க. பியூரஸ்ட்டு கல் அப்படிங்கிற சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கல் விற்பனை அப்படிங்கிறத இவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க, கொண்டு வருவாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. ஆனால் உண்மையாக சொல்கிற மக்களே, கல் விற்பனை அப்படிங்கிறது வந்துருச்சுனால் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோவர் ஸ்டேட் ஆல்கஹால்ஸை குடித்து உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக கல்லை குடிக்க போயிடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்ல முடியும் மக்களே. உண்மையாக பாருங்களேன், உண்மையாலுமே குவாலிட்டி ஆஃப் லிக்கர், அந்த லிக்கரை மட்டும் குவாலிட்டியாக தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துச்சு அப்படின்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முக்கால்வாசி பேர் நல்லா இருப்பான். அவன் வந்து எதாவது வேலை பார்க்குறான், ஏதாவது வந்து ரிக்ஷா இழுப்பான், இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், மூட்டை தூக்குறான், நைட்டு போய் அந்த லிக்கரை குடித்தா தான் உடம்புக்கு தூங்குறன்ற மாதிரி சில பேர் இருப்பானுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த லிக்கர் மட்டும் குவாலிட்டியாக கொடுத்தாங்கனால் அவனுடைய உடம்பும் அவனுடைய உடல் நிலையும் நல்லா இருக்கும். இங்கே அரசாங்கம் எந்த அரசு வந்தாலும் சரி தான், ஏடிஎம்கே டிஎம்கே எந்த அரசு வந்தாலுமே அவங்க மக்களுடைய ஹியூமனுடைய ஒரு ஹெல்த்துக்கும் அவன் ரிசோர்ஸஸ்க்கும் அவங்க எந்த ஒரு ஃபோக்கஸும் பண்ணுற மாதிரி தெரியல. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கம்பெனியில் சரக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகணும், தே வாண்ட் ஹியூஜ் ப்ராஃபிட், அவ்வளோதான். அதற்கு எவ்வளோ மட்டமான கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு இடங்களில் மக்களை பற்றின கவலை இருக்குமே ஆனால் they will give a quality liquor. லிக்கர் மட்டும் குவாலிட்டியாக கொடுக்குறாங்கனால் இந்த மாதிரி பில்லு போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் மக்களே, கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லிக்கர் இண்டஸ்ட்ரியை ப்ளீஸ் செஞ்சுட்டு ப்ரைவேட் செக்டார். ஏன்னா ப்ரைவேட்டில் இருக்கிறப்போ சுத்தம் இருக்கும், சுகாதாரம் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் கடை சேல்னா அடுத்த கடை போயிட்டே இருப்பாங்க, அவள் இவனுக்கு சேல்ஸ் அடி வாங்கும். ஏன்னா எல்லாம் ப்ரைவேட்காரன் வச்சுருப்பான். எம்ஆர்பி அதிகமாக விற்றா அவன் கடையை க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுருவாங்க, ஆடியோ வந்துன்ற பயம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட்டை நீங்கள் கவர்மெண்ட்டாக ஜெயலலிதா மாற்றின காரணத்தால் எவ்வளோ சிக்கல் வந்து நிற்குதுன்றது நீங்கள் பாருங்கள் மக்களே. அவங்க மாற்றினது காரணம் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் சசிகலாவுடைய பெயரில் ஒரு லிக்கர் ஃபேக்ட்ரி உருவாக்கப்பட்டு அவசரமாக அந்த லிக்கர் மட்டும்தான் சேல்ஸ் ஆச்சு தமிழ்நாட்டில்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அட்டலி வெரி ஓப்பன் மக்களே, கிங்ஃபிஷர் அப்படிங்கிற பிராண்டு தமிழ்நாட்டுடைய மார்க்கெட்டில் போட்டி போடவே மாட்டான், கிட்டே வரமாட்டான். ஏனால் கிங்ஃபிஷரை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஏர்லைன்ஸோ அவங்க மற்றதை பற்றி நான் பேசல மக்களே. when coming to you ப்ரூவரிஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு he is the king. அவனுடைய பியர்ஸ் ஆர் த பெஸ்ட் அப்படிங்கிறதுல அவன் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பான். எந்த அளவுக்கு அவனோட பியர் பெஸ்ட்டோ அதே அளவுக்கு அவனுடைய குவாலிட்டியும் இருக்கும், அதுக்கேற்ற ரேட்டும் அவன் ஃபிக்ஸ் பண்ணுவான். அந்த ரேட்டை வாங்கி இங்கே குடிப்பதற்கு கொள்முதல் செய்வதற்கும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனங்கள் ரெடியாக இல்லைன்றதுனால அவன் தமிழ்நாட்டு இண்டஸ்ட்ரியை விட்டு அவன் போயிட்டான். இந்த இண்டஸ்ட்ரியே வேண்டாம், ஐ கோ குளோபல், நான் எங்கேயா வந்து கஷ்டப்படணும் போயிட்டே இருந்துட்டான். when you go to பாண்டிச்சேரி you get a good Kingfisher brand. இங்கே அது கிடையாது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளது எல்லாமே லோ குவாலிட்டி வித் ஹை ப்ரைஸ். ஸோ இப்படி ப்ரைவேட் செக்டாரில் உண்மையாக காம்படேட்டிவான ப்ரூவரி கம்பெனிஸோ ஸ்பிரிட் கம்பெனிஸோ அவங்களுடைய லிக்கர்ஸ் இங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு விடாமல் இவங்களுடைய குடும்பங்கள் மட்டும் வாழ்வதற்கு மக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத எடுத்து வெளியே சொல்லக்கூடிய நெத்தி அடி பில்லு இந்த பில்லு மக்களே. இப்போ இந்த பில் 29th அஜெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 29ஆம் தேதி இவங்க என்ன கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்கணும் மக்களே. உண்மையாக சாராயம் இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னால் கள்ளுக்கடைகள் திறக்கப்பட்டு அதை ஒழிவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்றன. ஆனால் கள்ளுக்கடைங்க திறந்தாங்கன்னா லிக்கர் சேல்ஸ் குறையும். லிக்கர் சேல்ஸ் குறைஞ்சதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் போயிடுறது அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, இவங்க குடும்பத்துக்கு ப்ராஃபிட் குறைஞ்சுன்றதான் பிரச்சனையாக இருக்க போகுது.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்கள். 29th ஆஃப் ஜூலை அட்ஜர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன பதில் தராங்கன்றதை பார்க்க வேண்டும். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.